பேட் லக் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த பேட் லக் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு, துரதிருஷ்டமான டைம் பீரியட் நகர்றதுக்கு, நம்ம போற பக்கம் அதிர்ஷ்டமா இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த பரிகாரம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட், இதுல இந்த பரிகாரத்துல ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மகிட்ட இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு இதுக்கு என்ன பண்ணணும். நெகட்டிவ் வைப்ரேஷன் ரிமூவ் ஆகிறதுக்குன்னு சொல்லலாம், இல்ல பேட் லக்கை ரிமூவ் பண்றதுன்னு சொல்லலாம். அதுக்கு இந்த பரிகாரம் கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு வாரமுமே சரி, வாரத்துல ஒரு தடவை இல்ல வாரத்துல 2 தடவை சான்ஸ் இருந்ததுன்னா, பட் கம்பல்சரி வாரத்துல ஒரு தடவை நீங்க வந்து கற்பூரம் உங்களோட வீட்டுல எல்லா பக்கமும் படுற மாதிரி கற்பூரம் காட்டுங்க. நார்மலா சாமி கும்பிடுறப்ப எல்லா ரூமுக்கும் காட்டுவோம்ல, அந்த மாதிரி எல்லா ரூம்லயும் அந்த லோ எனர்ஜிஸ் இல்லாம எல்லா பக்கமும் சேஃபா கற்பூரத்தை பிடிச்சு நீங்க காட்டுங்க. இல்ல உங்களோட ஒரு பக்கமா பூஜை ஷெல்ஃப்ல ஏத்துறதே எல்லா பக்கமும் அது போகும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓவரால் உங்க வீட்டுல வந்து ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனா காலப்போக்குல இப்ப வந்து அதிகம் அதெல்லாம் யாரும் பண்றது இல்லைன்னு வேணா சொல்லலாம். மேபி மறந்துருக்கலாம், பிஸியா இருக்கனால விட்டு இருந்திருக்கலாம். பட் இது வந்து இந்த கற்பூரம் வீட்டுல நம்ம எல்லாம் காட்டுறப்பவே அங்க இருக்க லோ வைப்ரேஷன் ரிமூவ் ஆகும், அங்க இருக்க பேட் லக் எல்லாம் கிளியர் ஆகும். இது சின்ன ரெமெடி, பெஸ்ட் ரெமெடி. அடுத்தது, உங்களுக்கு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்ராக்ட் ஆகிறதுக்கு, புது வாய்ப்புக்காக எதிர்பார்க்குறீங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னே தெரில, புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை புது வேலைக்கு போகணும், அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்காம இருக்கு, வெயிட் பண்ணுறீங்க. அப்படின்ற பட்சத்தில் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடினா அது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வரும் எப்படியும். ஸோ அந்த டைம்ல நீங்க கற்பூரம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. அது மெயினா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏத்தி ஒவ்வொரு வாரமும் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 9 வாரம் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க எதிர்பார்த்த ஒரு புது வாய்ப்பு உங்களோட கைக்கு வந்து சேரும். பண்ணி பாருங்க, வாய்ப்பு கிடைக்கும். அதை நல்ல விதத்துல நீங்க யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு நியூ டோர்ஸ் ஓபன் ஆகிற மாதிரி இந்த பரிகாரம். ஓகே, உங்களோட மைண்டை காம் பண்றதுக்கு, உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து பெஸ்ட் ஆக்கிறதுக்கு, நீங்க வந்து எந்த ஒரு குழப்ப நிலையும் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த கற்பூரத்தோட வாசம் உங்க கூட இருந்தாலே போதும். அப்ப வந்து நீங்க ஒரு சின்ன கற்பூரத்தை உங்களோட பர்ஸ்ல, உங்களோட பேக்ல, உங்களோட வாலெட்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த வாசம் உங்களை ரொம்ப காம் பண்ணும். அந்த இடத்துல எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸும் இல்லாம இருக்கும். சப்போஸ் அப்படி வச்சுக்க முடியல பர்ஸ்ல அப்படின்னா கூட நீங்க வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி அந்த வாசத்தை பார்த்துட்டு, அந்த வாசத்தை உணர்ந்துட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பீங்க, காமா இருப்பீங்க. எந்த இடத்துலயும் ரொம்ப அவசரப்பட்டு கோவப்பட்டு பேச மாட்டீங்க. இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் தடையாகி நிக்குது. இப்ப வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா வந்து பாதியில தடையாகி அந்த வேலை நிக்குது, திருப்பி அடுத்த வேலைக்கு மூவே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகி நடுவுலயே பாதியில அந்த வேலை நின்றும்ல, அந்த இடத்துல அந்த வேலையை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடு சொன்னேன், அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை வந்து ரீஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த பரிகாரம் பெஸ்டா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, புதன்கிழமை நைட்டு நீங்க வந்து கற்பூரத்துக்கு கூட கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரையை போட்டு பர்ன் பண்ணுங்க. அப்படி பண்றப்போ நீங்க எந்த காரியம் தடங்கள் ஆயிட்டே இருந்ததோ அது தடங்கள் இல்லாம அடுத்த மூமெண்ட் போக ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளோ திருப்பி எப்படி நடந்துட்டு இருந்ததோ அந்த மாதிரி அந்த ஃப்ளோக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இது ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்த வேலை ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த பரிகாரம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த தடங்கல்கள் நீங்கி நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இந்த பரிகாரங்கள்லாம் நீங்க பண்ணி பாருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லக் அண்ட் ஃபேட் வந்து நம்மளோட தலை விதின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சூப்பரா எழுதி அமைச்ச மாதிரி இருக்கும்.
ஓகே, தேங்க்யூ. அடுத்தது